அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய பெயர்ச்சி நாள் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அப்படின்னா மகரம், அதாவது கம்பீரமான ராசி, மன உறுதி கொண்டவங்க. உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, அடுத்தவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களால் என்ன முடியுமோ அது ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. முடியலனாலும் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக செய்ய முடியும்னு நம்பிக்கை வச்சு செஞ்சுருவீங்க. அந்த மாதிரி ஒரு திறமையானவங்க தான் மகர ராசி. ஆனால் இந்த ஒரு 7-8 வருஷ காலகட்டத்தில் என்னென்ன கஷ்டங்கள் படக்கூடாதோ அத்தனையும் பட்டிருப்பீங்க. ரொம்ப அனுபவம் பட்டிருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்திருப்பீங்க, அதனால் சிக்கல் அனுபவிச்சிருப்பீங்க. இப்படி பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்டிருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் இருக்குதுன்னா கண்டிப்பாக நவ கிரகங்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயமான பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் நடக்க போகுதுங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் மாதக்கோள்களான செவ்வாய் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி, சூரியன் பெயர்ச்சி, அது இல்லாமல் புதன் வரைக்கும் இந்த 4 கிரக பெயர்ச்சிகளும் இருக்க போகுதுங்க. இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல, அதாவது குரு பகவான், 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி, அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ல் அதாவது கேதுவோட புதன், சூரியன், 9ஆம் இடத்துல செவ்வாய். இந்த பெயர்ச்சி பார்த்துட்டோம்னா, அதாவது இந்த செவ்வாய் வந்துங்க உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல வாய்ப்புகளுக்கு சில தடைகள் ஏற்பட்டிருக்கும். இது செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். சமீப காலமாக எப்படி இருந்ததோ எல்லாமே சொல்லுவாங்க, உங்களுக்கு மகர ராசிக்காரருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துருச்சு, கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சது, ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த முயற்சி உண்டாகிறதுக்குண்டான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்ச மாதிரியே இருந்திருக்கும். இதுதான் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே ஓகே ஆச்சு, கடைசியில் கை கெட்டி வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் ஆகியிருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதாவது லாபாதிபதி செவ்வாய் பகவான், அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான், உண்மையிலேயே அற்புதம் தான். ஆனாலும் அந்த செவ்வாயை சனி பார்த்துட்டு இருந்தது. அப்போது 7ஆம் பார்வையை பார்க்கும்போது பாக்கியஸ்தானம்ங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடியது. நமக்கு நம்ம என்ன ஆசையோ அந்த ஆசையை நாம் அதைய அனுபவிக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அந்த 9ஆம் இடம் தான். ஆனால் அந்த ஆசைகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சில தடைகள் உருவானதுக்கு காரணம் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி, அதாவது நம்மளுடைய மனசை அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி பட்டு கரெக்டாக அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது அது நமக்கு அந்த இடம் கெட்டு போச்சு அப்படின்னா நடக்க வேண்டியது கிடைக்கல, அந்த வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கும். இது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தகப்பன் அப்படின்னா அப்பார் சம்மந்தப்பட்டதில் அப்பாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, மருத்துவ செலவு பண்ணுறது, இல்லை அப்பார் சம்பாரித்து வச்ச சொத்து, ஏதாவது வீடு, அதில் சில பிரச்சனைகள் கொடுக்கறது, அடுத்தவங்களால் சில தொந்தரவுகள் வர்றது, இல்லை அந்த இடத்துல இருந்ததுனால எனக்கு பிரச்சனைகள் ஆகிப்போச்சு, ஊருக்கு போனதுனால சில என்னவோ அன்னையிலேருந்து கொஞ்சம் சரியில்லை, இப்படிலாம் வர்றதுங்க. இல்லை நம்ம சொத்து இருக்குது, பக்கத்தில் இருக்கவங்க கேஸ் போட்டாங்க, வழக்கு போட்டாங்க, இல்லை அங்கே போனாலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, இப்படிலாம் உண்டாகிறது. அதனால் அந்த 13ஆம் தேதி பார்த்தோம்னா 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடுதுங்க. அப்போது லாபாதிபதி 10ஆம் இடத்துக்கு வரும்போது தொழில் வளம் பெறும். 13ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 13ஆம் தேதியிலேருந்து தொழில் அற்புதமான வளர்ச்சி அடையும். இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ல் போய் புதன் மறைஞ்சிருச்சு, பாக்கியாதிபதி. அது ஒரு பலவீனம். அது கேதோடு சேர்ந்ததுனால தேவையில்லாத, அதாவது விரயங்கள் அதிகரிச்சிருக்கும், செலவுகள் அதிகரிச்சிருக்கும். அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா எதிர்பாராத செலவுகளில் உண்டாக்கியிருக்கும். அது அடுத்து உங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு
நான் சிக்கிட்டேன், அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், அடுத்தவங்களை நம்பி வேலையை கொடுத்து கடைசி அந்த வேலையை சொதப்பிட்டாங்க, கடைசியில் இப்போ நான் கெட்ட பேர் வாங்கிட்டேன், இப்படிலாம் வர்றதுங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் உண்டாயிருக்கு. அந்த புதனும் பார்த்துட்டோம்னா 15ஆம் தேதி, அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறது அற்புதமான பலம். ஏன்னா அந்த பாக்கியஸ்தானத்தில் புதன் வந்து ஆட்சி பலம் அடைய போகிறாரு, உச்ச பலம் பெற போகிறாரு. சரிங்களா? அப்போது உங்களுக்கு அதாவது சில விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்க, அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னா ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு பட்டங்கள் கிடைக்கிறது, உங்களுடைய உழைப்பை மற்றவங்க உணர்றது, புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும். காரணம் என்னென்னா, அதாவது அந்த ஒரு அந்த 9ஆம் இடம் பார்க்கும்போது அது பலம் அடைஞ்சிட்டாலே அது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மையை கண்டிப்பாக கொடுத்துரும், ஒரு புகழை தேடி கொடுத்துரும். இன்னொன்று பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துக்கு குரு 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. அந்த இடத்துக்கு செவ்வாய் வேறு போயிடுது இல்லைங்களா? அதாவது காவல்துறை, அப்புறம் பார்த்தோம்னா விளையாட்டுத்துறை, அப்புறம் வந்து ஆராய்ச்சித்துறை, இன்னும் பார்த்தோம்னா ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இரும்பு இயந்திர வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட கட்டுமான சம்மந்தப்பட்ட தொழிலில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அபரிவிதமான ஒரு உற்சாகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் எப்போ கிடைக்கும்னா இந்த செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக மாறுதல்கள் உண்டாகும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் கொஞ்சம் கவனம் தேவை தான். ஏன்னா ராகுங்கிறது தனஸ்தானத்தில் ராகு உட்காந்துருச்சு. அப்போ பார்த்தோம்னா திடீர்னு ஆசை வார்த்தைகள் மற்றவங்க சொல்கிறது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஒத்தைக்கு டிபிள் மடங்கு ஆகும், இந்த மாதிரி இடத்துக்கு போங்க, இந்த வேலையை செய்யுங்க, அங்கே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஆசை காட்டுறது அடுத்தவங்க, அதை நம்பி நம்ம மோசம் போகிறது. ஏன்னா ராகுங்கிறத ஒரு மாய கிரகம். சரிங்களா? அந்த இடத்துல தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருச்சு. அப்போது பணம் பெரிய அளவில் நமக்கு உருவாகும், கிடைக்கும் அப்படிங்கிற மற்றவங்க ஆசை வார்த்தைகள் கூடி நம்மளை மோசம் செய்கிறது, இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு நாட்டத்தை விட்டு ஒரு ஏலச்சீட்டு நடத்துறது, கந்து வட்டி பேரில் நம்ம வந்து கடன் வாங்கி அதை வட்டியை அதிகரித்து நம்ம கட்டி அதனால் நம்ம இழப்புகளை சந்திக்கிறது, இப்படி இல்லாமல் சில சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வராது, எச்சரிக்கையாக இருந்தால். காரணம் குரு 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது, அதனால் அது லாப குருவாக செயல்படும். இருந்தாலும் அந்த இடம் கொஞ்சம் கவனம் தேவை. 3ஆம் இடத்துல சனி. அப்போது இந்த 3ஆம் இடத்து சனிங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு செஞ்சிங்கன்னா சிக்கலில் சிக்கிக்குவீங்க. அதுதான் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு முறையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே நேரத்தில் தேவையில்லாத சங்கடங்கள், சலிப்புகள், அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு தன் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை, கேள்விகளை கேட்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத மனசங்கடங்கள் உண்டாகும். பிரிவுகள் இருக்கக்கூடிய இடத்துல விட்டு கொடுத்து கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதாவது சரிப்படுத்துக்கிற வழியை பார்க்கணும். ஆன்மீக வழிகளை பயன்படுத்துங்க. கோயில்களுக்கு போகிறது, அதாவது மூதாதேவிகளை வழிபாடு பண்ணுறது, இன்னொன்று சொல்ல போனோம்னா அதாவது சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதிகள் வழிபாடுகள் பண்ணுறது, இதெல்லாமே இந்த மாதம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சில நல்ல விதமான ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். இப்போ சொன்ன பலன் கோச்சாரம். கோச்சாரங்கிறது சந்திரனை அப்படின்னா ராசியை மையமாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இருந்தாலும் இது வந்து மதிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள். ஆனால் விதிங்கிறது லக்னம். லக்னத்தில் அதை வச்சு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த தசா புத்தி நடக்குது, இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குங்கிறது முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, நேரம், ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.